இந்த இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிச்சது 64 சொன்னீங்க. இந்த 61 வருஷம் வளர்ச்சியில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இது? இப்போ ஆரம்பத்தில் இப்படி இருந்திருக்காது. கண்டிப்பா. என்ன மாதிரியான கடந்து வந்திருக்கு அந்த மைல் ஸ்டோன் சொல்லுங்களேன். இது வந்து ஆக்சுவலாக 20 வருஷமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 20 வருஷத்தில் பாலிடெக்னிக் அது ரிலேட்டட் அந்த பீரியடில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டியே வந்து இங்கே ஸ்டே பண்ணி இன்ஸ்டியூட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா 1964-65 ஒரு 5 ஃபாரின் ஃபேக்கல்ட்டி இங்கே வந்து தங்கி இன்ஸ்டியூட்டை டெவலப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 20 வருஷத்துக்கு அப்போ வந்து நிறைய சின்ன சின்ன 1 இயர் ப்ரோக்ராம், டிப்ளமா, பிஜி டிப்ளமா அப்படி கொடுத்த ஒரு பீரியட். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனோட ஒரு அகடமிக் ப்ரோக்ராம் ட்ரைனிங் எப்போவுமே உண்டு. இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு அகடமிக் ப்ரோக்ராமில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் ஒரு 2 ப்ரோக்ராம் நடத்தினோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அடுத்த லாஸ்ட் 20 இயர்ஸில் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இந்த மாதிரி வந்து இப்போது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக 24லேருந்து ஆயிருக்கும். ஸோ இன்னும் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷன் ஆம்பியன்ஸ், ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாத்திரம் இல்லை, ஒரு யூனிவர்சிட்டியாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறுவனம், ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டதுனால நீங்கள் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் ரிசர்ச்சுக்கு அடிஷ்னல் சார்ஜாக வந்து ஆர்இசி, முன்னால் ஆர்இசினும் இப்போ வந்து என்ஐடின்னு சொல்கிறோம், அது ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கும் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. அங்கே பண்ணுற அந்த பணிக்கும் இங்கேக்கு என்ன வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு? இப்போ நான் வந்து IIIT ட்ரிச்சிக்கு டைரக்டர் இன்சார்ஜாக இருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு INI. ஆமாம், NITயில் போன வருஷம் இருந்தேன், 10 மாதம் NIT புதுச்சேரிக்கு டைரக்டர் இன்சார்ஜாக இருந்தேன். ஸோ அந்த சிஸ்டமும் எனக்கு பார்க்க முடிஞ்சது, IIIT சிஸ்டமும் பார்க்க முடிஞ்சது. ரெண்டுத்துலேயுமே வந்து அவங்க எப்படி அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது ஆல் ஓவர் இந்தியா வரும்போது அங்கே எப்படி இருக்குது, கோர்சஸ் எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிட்டர் வந்து ட்ரைனிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங், 60 வருஷமாக ட்ரைனிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங். அகடமிக்கில் வந்து இப்போ தான் நாங்கள் கால் வைக்கிறோம். ஸோ என்னெல்லாம் நீட் இருக்குது, டீச்சர்ஸை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படியெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும்போது இப்போ NITயில் என்ன மாதிரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணுறாங்க, IIITயில் எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அங்கே இருக்கிற அந்த சின்ன தோய்வுகள் எல்லாம் எப்படி இங்கே சரி பண்ணுறீங்க? ஆமாம், இதை எப்படின்னா இப்போது IIITயில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போவுமே வெளியில் இன்டர்ன்ஷிப் போகணும், இல்லை ஜாப்ன்ற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ நாங்கள் டீச்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி டீச்சர்ஸ், அதனால எங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட் எங்களுக்கு ப்ரெஷர் இல்லை. அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணினா இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ரெகுலர் பிஜி ப்ரோக்ராம் மாதிரி இல்லாமல் ஒரு டீச்சரை ட்ரெயின் பண்ணுறோன்ற இது லிட்டரலாக நிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வகுரு மாதிரி தான். டீச்சருக்கே ட்ரெயின் பண்ணும்போது we are one step ahead than the normal institution.